அன்பிற்கினிய போட்டித் தேர்வர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 4 போட்டித் தேர்வு தமிழ் பாடம் குறித்து நாம் இப்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு பாடங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் தேர்வுக்கு முன்பாக. அந்த வகையில் தமிழ் பாடத்தில் இன்றைக்கு தேர்வர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் மிக முக்கியமான பகுதி என்று கருதப்படுவதாலும் யாப்பிலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல யாப்பிலக்கணம். உங்களுக்கு தெரியும் 5 வகையான இலக்கணங்கள்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு. அதுல இப்ப நம்ம யாப்பிலக்கணம் நம்ம பார்க்க போறோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், 5 வகையான இலக்கணங்கள் இருக்கு இல்லையா? அதுல யாப்பிலக்கணங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யாப்பு அப்படின்னா என்ன? யாப்பு அப்படின்னா பாடல் அப்படின்னு பேரு. பாடல், கவிதை, இதுதான் யாப்புன்னு பேரு. யாத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யாத்தல் அப்படின்னா கட்டுதல் என்பது பொருள். யாத்தல் என்பதற்கு கட்டுதல் என்பது பொருள். யாப்பு என்கிற ஒரு பாடலை எப்படி யாப்பது? யாப்பு என்கிற ஒரு பாடலை எப்படி யாப்பது? எப்படி யாத்து கொண்டு வருவது? அப்படின்னா பல்வேறு உறுப்புகளை வைத்து கட்டுவது. இப்ப நம்ம ஒரு விறகு கட்டு இருக்கு, விறகு கட்டு. இப்ப நிறைய சுள்ளிகள், குச்சிகள், கழிகள், அதை சுள்ளின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வச்சு நம்ம கட்டணும்னா அதுக்கு விறகு கட்டு அப்படின்னு பேர். அது மாதிரி ஒரு கவிதை வேணும் அப்படின்னா நிறைய உறுப்புகளை வைத்து கட்ட வேண்டும். நிறைய உறுப்புகளை வைத்து கட்டினால்தான் அதுக்கு பேர் என்னன்னு பேருனா கவிதை அப்படின்னு பேரு, யாப்பு அப்படின்னு பேரு. அப்ப ஒரு யாப்புக்கு, ஒரு செய்யுளுக்கு, ஒரு யாப்புக்கு, ஒரு செய்யுளுக்கு என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும்? ஒரு விறகு கட்டுக்கு நிறைய உறுப்புகள் இருக்கிறது, நிறைய பொருள்களை வச்சு கட்டுறோம். அது மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னா, ஒரு செய்யுள் எழுதணும்னா அதுக்கு என்னென்னலாம் உறுப்புகள் இருக்கணும் அப்படின்னா யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள். ஒரு யாப்புன்னா, ஒரு கவிதைன்னா, ஒரு பாடல்னா அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம்? இந்த யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம், செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். யாப்புன்னா செய்யுள். ஒரு செய்யுளோட உறுப்புகள் என்னென்னவா இருக்க முடியும் அப்படின்னா எழுத்து, அப்புறமா அசை, அப்புறமா சீர். எழுத்து, அசை, சீர், அப்புறமா தலை, அப்புறமா அடி, அப்புறமா தொடை. 1, 2, 3, 4, 5, 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அந்த 6ம் யாப்பின் உறுப்புகள். அப்ப யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு கேட்டாலும், செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு கேட்டாலும் 6 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 6 உறுப்புகள் என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுதான். இந்த 6 உறுப்புகளும் கண்டிப்பா எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு செய்யுளை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. சரி, இப்ப அதுல நம்ம முதல்ல எழுத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். யாப்பிலக்கணத்தில் பயின்று வரும் எழுத்துகள். முதல்ல யாப்பிலக்கணத்தில் யாப்பின் உறுப்புகள் என்னென்னு பார்த்திருக்கோம். இப்ப யாப்பிலக்கணத்தில் பயின்று வரும் எழுத்துகள் என்னென்ன? எழுத்துன்னா 3 எழுத்து தான். குறில், நெடில், ஒற்று. என்ன சார் 247 எழுத்து இருக்குதே தமிழ்ல? ஒரு கவிதை எழுதுறதுக்கு, ஒரு செய்யுள் எழுதுறதுக்கு, ஒரு யாப்பு புனைவதற்கு நமக்கு 3 தான் தேவைப்படுதுன்னா, ஆமா, அதாவது குறிலா இருக்கணும், நெடிலா இருக்கணும், ஒற்றா இருக்கணும். பாத்தீங்கன்னா இதுலயே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ யாப்பிலக்கணத்தில் பயின்று வரும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டு 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்க யாப்பிலக்கணத்தில் பயின்று வரும் எழுத்துக்கள் 3. ஒன்று குறில், 2வது நெடில், இன்னொன்று ஒற்று. இந்த 3 வகையில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா யாப்பிலக்கணத்தில் பயின்று வரக்கூடிய எழுத்துக்களை வகைப்படுத்தி உள்ள கொண்டுட்டு போக முடியும். இப்போ குறில்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். குறில்லாம் என்னென்ன? எதெல்லாம் குறிலா இருக்க முடியும்? உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் என்னென்ன நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அ, இ, உ, ஏ, ஓ. இதுதான் குறில் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். நெடில் எழுத்துக்கள் என்னென்னு சொல்லியிருக்கோம்? ஆ, ஈ, உ, ஏ, அப்புறம் ரொம்ப முக்கியமா ஐ சொல்லணும் நெடில்ல, அப்புறம் ஓ, அப்புறமா ஔ. எத்தனை எழுத்து இருக்கும் நெடில்ல? 7 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள் இருக்கும். ஒற்றை எழுத்துனா உங்களுக்கு தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இப்படியே போகும். இன் வரைக்கும் 18 எழுத்துக்கள்.
இதான் ஒற்றெழுத்துக்கள்னு பேரு. சரி, குறில் எழுத்துன்னா இந்த ஆ இ ஏ உ ஏ ஓ மட்டும்தானா? உயிர்மையில் இருக்கிற குறில் எழுத்துக்களையும் நம்ம வச்சுக்கணும். எப்படி உயிர்மையில் எழுத்துல இருக்க குறில் எழுத்து? ஆ வரிசையில் இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் கேங்க சங்க டன தன எல்லாம் குறில். ஈ வரிசையில் இருக்கிற குறில் எழுத்துக்கள் கி நீ சி நீ டி நீ தி நீ எப்படி வரும்? ஊ வரிசையில் கு நு சு டு நு து நு பு மு அப்படி விடலாம். ஆக இந்த உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்தோடு இணைந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இதெல்லாம் குறில். இந்த நெடில் எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த நெடில் எழுத்துக்கள் இந்த நெடில் உயிரெழுத்துக்களோடு இணைந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இது எல்லாமே என்னன்னு பேரு? நெடில்னு பேரு. ஒற்றெழுத்துனா உங்களுக்கு தெரியும், மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஆக யாப்பிலக்கணத்தில் பயின்று வரக்கூடிய எழுத்துகள் 3. அவை குறில், நெடில், ஒற்று என்கிற 3 வகையில் அடக்கப்படுகின்றன. இந்த வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? யாப்பு என்றால் செய்யுள், யாத்தல் என்றால் கட்டுதல், செய்யுள் என்றாலும் யாப்பு என்றாலும் ஒன்று. ஒரு செய்யுள் வடிப்பதற்கு என்னென்ன உறுப்புகள் தேவை அல்லது யாப்பின் உறுப்புகள் யாவை? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அதுக்கப்புறமா யாப்பிலக்கணத்தில் பயின்று வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன? குறில், நெடில், ஒற்று. குறில்ங்கிறது என்ன? அ இ உ ஏ ஓ 5. அது மட்டும்தான் குறிலா? இது உயிர் குறில், உயிர்மை குறில் இருக்கு. அந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அதுக்கு அடுத்தது நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள். அந்த நெடில் எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை நெடில் எழுத்துக்கள், அப்புறம் ஒற்று எழுத்துக்கள். இதை பற்றி நம்ம இந்த வகுப்புல பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம யாப்பின் மற்றொரு உறுப்பாக இருக்கக்கூடிய அசையை பற்றி பார்ப்போம். வணக்கம்.